புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுயுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மகிழ்ச்சியாய் பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக ஜோதிடர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். நன்றி. வணக்கம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் சார். சாதாரண ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது தான் சார். அதாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது விதியை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, அப்படிலாம் அதாவது சாமி நம்ம வழிபட்டோம்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நிறைய பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படி சார்? அது குறித்து விளக்கம் வேண்டும் சார். டெஃபினட்டாக. அதாவது நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 2019 சொல்கிறது நம்ம சனிக்கிழமை நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். கிரகங்களை நேருக்கு நேராக போய் கும்பிடக்கூடாது. அது சூரியன்லேருந்து உங்களுக்கு கேது வரைக்கும் 9 பிளானட்ஸ் இன்க்ளூடிங் மாந்தி 10ன்னு வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் நேரடியாக போய் இவர் நல்லா இருக்காரு உடனே நான் போய் கும்பிட்றேன்னா, ஏன்னா கிரகங்களுக்கு 2 குணம் உண்டு. அது ஒரு பாசிட்டிவ் சைடையும் கொடுக்கும், நடுவில் எடுத்திங்கன்னா நியூட்ரல் சைடு, அதாவது பாசிட்டிவ்னா நல்ல பலனையும் கொடுக்கும், அதே மாதிரி மத்தியம பலனையும் கொடுக்கும், கெடு பலனையும் கொடுத்துரும். அப்போது எப்பயுமே விஷயம் தெரிந்தவர்கள் நேரடியாக போய் கிரகங்கள்கிட்ட, ஒரு கிரகமே அடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஹலோ அப்படின்னீங்கன்னா வா உன்னை தான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிவிடும். அதே மாதிரி ஒரு இடத்துல கெடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் என்ன சொன்னாங்க, லைக் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரகங்களோட விஷயங்களை ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவதானா சுவாமி, நீங்கள் தேவதானா அஜிஜோ என்னமோ போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய காலங்களில் வரும்பொழுது என்ன ஆகும்னா, கெடு காலங்கள் வந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வ வழிபாட விடவே விடாதீங்க. நான் 2019 அதான் சொல்கிறேன். யார் உங்களை சுவாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க நட்பே வேண்டாம். ஏன் நான் அதை பணிவாக சொல்கிறேன்னா, பக்தியில் நிறைஞ்சவங்க தான் நம்மளோட நிகழ்ச்சியை, சனிக்கிழமை நிகழ்ச்சியை விடாமல் நேரம் நல்ல நேரம் பார்க்குறீங்க. அதனால் இந்த மாதிரி யாராவது அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள வேண்டாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வழிபாடுகளை செய்யும் பொழுது தீய காலங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் அன்பர்களே. இதே மாதிரி நல்ல காலங்கள் இருந்தால் ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக 10 நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதில் யார் பெருசு அப்படின்னு எடுத்திங்கன்னா, சுவாமி தான் பெருசு, வழிபாடுகள் தான் பெருசு. அதே மாதிரி சுவாமிக்கு மீறி யாரும் இல்லை. ஆனால் அந்த சுவாமியால் எல்லா வேலையும் செய்ய முடியாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்டது தான் நவநாயகர்களான நவகிரகங்கள். அப்போ நம்ம செஞ்ச கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நம்ம பாவம் செஞ்சுருந்தோம்னா அந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் அந்த விஷயங்களை கொடுக்கும். அப்போ அந்த சுவாமியை நீங்கள் கைப்பற்றி பிடிச்சிக்கும் போது, அவருக்கு மீறி இருக்கிறவங்கள பிடிச்சிக்கும் போது அதோட விஷயங்கள் நடந்திருக்கும், அந்த கிரகங்களோட தன்மையினால் வந்திருக்கும். ஆனால் சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீர்கள். ஒருவேளை நல்ல காலங்களாக இருந்ததுன்னா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் இந்த பக்தியை விட்டுறக்கூடாது, பக்தி ஸ்ரத்தையை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்றைக்குமே இருக்கக்கூடிய சத்தியமான உண்மை அன்பர்களே. அருமை சார். ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க கேட்குறேங்க மேம். உங்கள் கணவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. உத்தர நட்சத்திரங்க, மகர லக்னம், சிம்ம ராசிங்க. ஓகேம்மா. 16/12/1965ங்க. என்ன கேள்விமா? கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்குதுங்க, வருமானம் வருது, ஆனா ஒரு நிச்சயமாம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா. சார் வணக்கங்க சார். அம்மா உங்கள்கிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷமா. இதில் ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் ஆக்சுவலாக மகர லக்னம்னு சொன்னீங்க, அது ஆக்சுவலாக மகர ராசி. பட் எனிவே சிம்ம ராசிங்க சார். சிம்ம லக்னம்மா, மகர ராசி தானம்மா?
உத்திர நட்சத்திரம் சார், ஓகே. சிம்ம ராசி. சரிம்மா, சரிம்மா, சந்தோஷம்மா. அம்மா, இவங்களை பொறுத்த வரைக்கும்மா, இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, விடாமல் சிவனை விடக்கூடாதுமா. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6, சரிங்களா? இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 இது கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு வந்து தரப்படுமா. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, விடாமல் சிவனை வந்து விட்டுறவே கூடாது. அதாவது யாராவது உங்களை பயமுறுத்துவாங்க, இது சிவன் வந்து அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு. அபிஷேக ஆராதனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் அந்த உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் சுவாமி ஐயப்பனை விடாமல் வழிபட்டுட்டே இருக்கணுமா. வழிபட நிறைய மாற்றங்கள் வருமா. அதே மாதிரி தொழில் ரீதியான தடைகள் போகிறதுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு டெய்லி முதல் காசை எடுத்து வச்சுட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் வரும். எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் வரும்போது பார்த்துக்கலாமா, இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாமா. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு மேடம். ஓகே, உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். மேஷ ராசி மேடம். சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம். கடக லக்னம் மேடம். ஓகே, வயது சார்? வயது 51 மேடம். ஓகே சார், என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க? மேடம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகுது மேடம். எப்போ கல்யாணம் நடக்கும் மேடம்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம் எனக்கு. ஓகே சார், வருத்தப்பட வேண்டாம், நீங்க சார் கிட்ட பேசலாம். ஐயா காலை வணக்கம்யா. வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா, உங்கள் குரலை அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் ஊட்டியிலேருந்து பேசக்கூடிய அன்பரா? ஆமா சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஐயா, நீங்கள் உங்களுக்கு பணிவாக நான் சொல்கிற ஒரே விஷயந்தான். நான் உங்களுக்கு பலமுறை பணிவாக தான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க. எப்பயுமே உங்களுடைய சுயஜாதகமே உங்களுக்கு பேசும். பட் எனினும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அன்பாக நீங்கள் அழைக்கிறதுனால பணிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்பயுமே ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் விடாமல், அதாவது நாகம் உள்ள நாகநாத சுவாமியாக இருக்கலாம், இல்லை மாரியம்மன் வழிபாடாக இருக்கலாம், அந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டே வர்றது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னது தான் சுயஜாதகத்தை வைத்து தான். இதனால் வயதாயிடுத்து அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஐயா. அந்த சுயஜாதகத்தில் தான் உங்களோட ரகசியங்கள் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் ஒரு அன்பான அழைப்பாளராக கால் பண்ணனால எப்பயும் போல தான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக பரிசு தரப்படும். இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊட்டிக்கு உங்களுக்கு அந்த ஆன்மீக பரிசு அனுப்பி வைக்கப்படும். அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காக கேட்க போறோம். எங்க வீட்டுல வந்து வடக்கு பார்த்த வாசப்படி. வீடு சம்பந்தமாவாமா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு. ஓகேம்மா, நீங்க சார் கிட்ட பேசலாமா? காலை வணக்கம்மா. அம்மா காலை வணக்கம். அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் டிவி வால்யூமை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக கேட்குமா? சரிங்க. இப்போ கேள்வி கேளுங்கம்மா. உங்களுக்கு என்னம்மா கேள்வி? எனக்கு வந்து நீங்க வால்யூம் குறைக்கலாம். டிவியோட சத்தத்தை கம்மி பண்ணா நீங்க தெளிவா கேட்கலாம். உங்களுக்கான தகவலை நீங்க அழகா பெற்றுக்கலாம். ஓகேங்களா? அம்மா, நீங்க வந்து குலதெய்வத்தை போய் பார்க்கணுமா? உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண் தெய்வ வழிபாடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியே நிற்கக்கூடிய தெய்வங்களோட வழிபாடு, அந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பு இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு வேண்டாமா. அப்படி வேணா செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சுவாமிகிட்ட வேண்டணும். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் போட்டு ரொம்ப வாஸ்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப குழப்பிக்க வேண்டாமா. அதனால் நீங்கள் அதனால் வந்துடுது இல்லைம்மா. அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காமல் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்குமா. அழைத்ததற்கு நன்றி. இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு உங்கள் வீட்டுக்கு தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கப்படுமா. நன்றி சார். அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க விதிப்படி தான் நடக்கும், அதாவது தலைவிதி இப்படின்னா இதை மாற்றவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய தடவை சொல்கிறீங்க இறை வழிபாட்டினால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அதான் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய யாருமே மனிதர்கள்லாம் சாமிலாம் கிடையாது, சரிங்களா? இப்போ ஜோதிடராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே நம்ம வேலைகளை முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம சுவாமியோட பொற்பாதத்துக்கு தான் எல்லாருமே போகிறோம். அப்படிங்கும்போது சுவாமி தான் உயர்ந்தது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இதில் என்ன நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும், விதி உண்மைதான், சரிங்களா? விதி உண்மை தான். அதுக்கு நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் தான் சொல்கிறேனே அன்பர்களே, விதி கெட்ட காலம் வரும்போது அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க வந்து மனசை உடைய வைக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரனவங்களை கீழே உட்காத்தி வைக்குமா? ஆமாம். ரொம்ப சுய ஒழுக்கமாக இருக்கிறவங்கள அந்த தவறான பாதைக்கு போக வைக்குமா? ஆமாம்.
பட் யாராவது ஒருத்தர் வேணும்ல, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. இப்போ நீங்கள் மனிதர்கள்ட்ட போய் நேருக்கு நேராக போய் நீங்கள் கஷ்ட காலத்தில் போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதில் எதார்த்தம் உங்களுக்கே புரியும். அப்படிங்கும்போது இதுக்கு மீறி நம்மளை வந்து நீங்கள் ஒரு முழம் நீங்கள் கிட்டக்க போனீங்கன்னா உங்ககிட்ட 10 மடங்கு வரக்கூடிய விஷயம் யார்? சுவாமி. இதில் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். பிள்ளையார் எடுத்துக்கலாம், முருகனை எடுத்துக்கலாம், உங்களோட குலதெய்வத்தை எடுத்துக்கலாம், சிவன் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த தெய்வம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான அன்பும் அதே மாதிரி பக்தியும் தான் உங்கள்கிட்ட சுவாமி எதிர்பார்க்குதே ஒழிஞ்சு. அப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? கிரக ரீதியாக நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே சொல்கிறது என்ன, உங்களுடைய நான் சொல்கிறது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலன் அல்ல. நான் சொல்கிறது உங்களுடைய சுயஜாதகம். சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற்போல் கெட்ட காலங்கள் வருமா? வரும். அப்போ அது விதி. அப்போ அதை விதியை மதியால் வெல்லலாம், அதற்கு விதி இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் விதியே இல்லை அப்படின்னாலும் அந்த கிரகங்கள் கூட டைரெக்டாக வழிபடாமல் அந்த சுவாமியை வழிபடும்போது வேகமாக அடிக்கிறதுக்குள்ள மெதுவாக அடிச்சதுன்னா அந்த சுவாமியை நீங்கள் வழிபடும் போது நீங்கள் செய்த பூஜைகளும் நீங்கள் செய்த பரிகாரங்களும் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், அது உங்களை காப்பாற்றும். சில பேருக்கு நீங்கள் முன்னாடி செஞ்ச பரிகாரங்கள் பலிக்கலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும் பொழுது நீங்கள் செய்த பூஜைகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து குடையாக காப்பாற்றும். அதே மாதிரி உங்களை வெற்றி பெற வைக்குங்கிறதா சூட்சும உண்மை. அதே மாதிரி சில பொதுவான வழிபாடுகள்ன்றத விட ரகசியமான சில வழிபாடுகள்லாம் இருக்குது அன்பர்களே. இப்போ வரக்கூடிய 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் வருது. இந்த சந்திரகிரகணம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி டயத்தில் மத்தியானம் 3 மணிலேருந்து 5:10 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து மத்தியமம் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 6:30 மணி வரைக்கும் வருது. இதை பற்றியும் நான் விரிவாக உங்களுக்கு சில வழிபாடுகள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வழிபாடுகள் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பியூட்டிஃபுல்லான ரகசியமான சில வழிபாடுகளெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த டயத்தில் அதோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்கும். அது பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகுன்றது தான் யதார்த்த உண்மை. அருமையான ஒரு எதிர்பார்ப்போட நிறுத்திருக்கீங்க சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துக்காக கேக்குறாங்க. அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் தெரியுமாமா? கடக ராசி, பூசம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம். ஓகேம்மா, கண்டிப்பா நீங்க சார் கிட்ட பேசலாமா? அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். அம்மா உங்க பேர் என்னம்மா? இந்திரபாலாங்க சார். அப்பா பேருமா? பக்த பிரகலாதன் சார். சந்தோஷமா. அம்மா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? எப்பயுமே நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேம்மா. நான் சொல்ல நீங்கள் அதை இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வருமா, புதுயுகம் டிவி இதில் வரும் யூடியூப்பில். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்ஹா. இதை விட்டுறக்கூடாதுமா. இது வந்து ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட மந்திரம். சரிங்களா? அப்போ இதை வந்து பாட்டு ரூபத்திலையும் பண்ணலாம். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்ஹான். விடவே கூடாதுமா. நரசிம்ம சுவாமியை விடாதீங்க. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்வரூபமாக நீங்கள் வழிபட்டுட்டே இருக்கணும். நரசிம்மருக்கும் இவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டுமா. எளிமையான ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரமா. இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க பாப்பா. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, சாயரட்ச நேரத்தில்னா ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே நடுவாசலில் நிற்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து என்னடா அது எல்லாம் நிற்கக்கூடாதுமாங்களே இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நடுவாசலில் நிற்கணும். நடுவாசலில் நின்று உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் இதுக்கும் வாஸ்துக்கெலாம் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? குழப்பிட வேணாம். பக்திக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அந்த திசையை பார்த்து நின்றுக்கோங்க. திசையில் எது நிலையாக இருக்கோ, ராஜநிலையாக இருக்கோ அந்த திசையில் இதில் நின்றுக்கோங்க. மனசார ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிட வேண்டியது அந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் அந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு அதில் என்ன, நரசிம்ம சுவாமியே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். மனசார கும்பலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல தரலைன்னா அதை ஒரு 16 தடவையோ இல்லை 27 தடவையோ இல்லை 54 தடவையோ மனசார சொல்லிவிட்டு நேராக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம், அதுவும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு குழப்பிடாதீங்க. எந்த திசையில் வேணால் விளக்கு ஏற்றலாம். தெற்கு மட்டும் ஏற்ற வேண்டாம். நீங்கள் மித்த எந்த திசையில் இருந்தாலும் விளக்கு ஏற்றிட்டு மனசார இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா. இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. சரி, சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா பானகம் கரைச்சி வைங்க. பானகம் வந்து குளிர்ச்சி. அதே மாதிரி நம்ம நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாதுமா. உங்களுக்கு என்ன தவம் செய்தேனோன்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணை பெற்றதுக்கு வந்து அந்த சுவாமி அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காரு. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் அப்பாவும் சீக்கிரம் சரியாயிருவாங்கம்மா. இன்றைக்கி நீங்கள் அன்பு காலராக கால் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கான அப்பாவுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு தரோமா. நாங்கள் சொல்கிறபடி செஞ்சுட்டே வாங்க. சீக்கிரமாக சரியாகி நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு சொல்லுவீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி.
சார் ஒரு சின்ன சந்தேகம், நடு வாசல்ல நின்னு ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, அது வாசலுக்கு வெளியவா உள்ளேயா சார்? நடுவாசல், அதாவது ராஜநிலையில நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ, அது ஏன்னா நரசிம்மரோட இடம் அது. அப்படிங்கும் போது அந்த டயத்துல வந்து ஹிரண்யகசிபுவுக்கு வந்து நடுவாசல்ல வச்சு தான் பண்ணுறனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நடுவாசல்ல நிற்காத, சாயரட்ச நேரத்தில் நிற்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். அதனால ஆனால் அந்த தாந்திரிக விஷயங்கள் எப்படின்னா, அந்த இடத்துல வச்சு தான் பக்த பிரகலாதன், அவர் பாருங்க நான் பேர் என்னன்னா பக்த பிரகலாதன் இருப்பாருங்க. அப்போ எப்படி பக்த பிரகலாதனுக்கு வந்து அந்த நரசிம்ம சுவாமி வந்தாரோ, இப்போ இந்த அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பக்தி இருந்ததுன்னா அந்த பேரை வச்சிருப்பாங்க. அப்போ சுவாமிக்கு வந்து இந்த காலத்துல தான் அப்படி வருவார், இந்த காலத்துல வருவாருன்னு, கலியுகத்துல தெய்வம் மனுஷ ரூபேனா ஏதோ ஒரு ரூபத்துல கூட வந்து உதவி செய்வாருமா. அப்ப இவங்க நம்பிக்கையோட நீங்க சொன்னீங்க அவருக்குன்ட்டு மறுநாளே கிடையாது அப்படின்ற மாதிரி. சத்தியமான உண்மைமா. அப்ப அந்த வழிபாடுகளை செய்யும் போது அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம நேர ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம். நம்பிக்கையான ஒரு வார்த்தை சார். சார் அதாவது பாத்தீங்கன்னா ஆழம் தெரியாம கால விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது மந்திரங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பா ரொம்ப உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும், அது குரு இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் சொல்லப்படுது இல்லைங்களா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப், கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மந்திரங்கள்லாம் கொட்டி கிடக்குது. எல்லாருமே அதை சொல்றாங்க. இதனால பக்க விளைவுகள் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? அதோட இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் குறித்தும் சொல்லலான்னு இருந்தீங்க. இதனால இந்த மந்திரங்கள் உச்சரிப்பு எப்படின்றது நீங்க கரெக்டான வழிமுறையில் நீங்க எங்களுக்கு சொல்லணும் சார். டெஃபினட்டா. அதாவது இதுக்கு முதல்ல நம்ம அந்த சந்திர கிரகண விஷயங்களை சொல்லிடுவோம். சந்திர கிரகண விஷயங்கள்ல நான் உங்களுக்கு பணிவாக சொல்றது என்னன்னா, அதாவது கிரகண நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு 3 hours முன்னாடி தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாம் சாப்பிட்றவங்க எல்லாமே சாப்பிட்ருங்க. இதில் வந்து நம்ம விதண்டாவாதம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பக்தியாக இருக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறீங்க, சாப்பிட்டா என்னாகும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு சில சயின்ஸும் இருக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் இருந்தாலும் அவங்க சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும்னு சொல்லியிருக்கும் போது அதை சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரங்களில் தயவு செஞ்சு சொல்கிறேன், சக்தி ஊட்டக்கூடிய காலம்தான் சந்திர கிரகண காலங்கள், சூரிய கிரகண காலங்கள். அந்த அமைப்பில் இருக்கும்போது நீர்நிலைகள்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்துலேயே ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா ரொம்ப லக்கி நீங்களாம். அப்போ அந்த இடத்துல உட்காந்து பண்ணுறதோ, அதே மாதிரி உங்கள் வீட்லேயே உட்காந்து ஜபங்கள் பண்ணுறதோ, ஒரு முறை ஜபம் பண்ணால் பல முறை, அதாவது ஒரு முறை ஜபம் பண்ணால் 1000 முறைக்கு சமம். அப்போ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், நான் இந்த மந்திரம் சொல்லுங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லுங்கன்னெலாம் நான் சொல்லலைங்க. எந்த மந்திரங்கள் சொன்னாலும் தயவு செய்து மேடம் சொன்ன மாதிரி உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும். இப்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னா என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறாங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா சரணாகதி மந்திரம். நான் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்க, நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு சரணாகதி அடைஞ்சிடறோம். அப்போது இந்த மந்திரத்தோட அர்த்தம் இது. இதில் அந்த கொம்பை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சிவமுக்கு பதிலாக அதை வேற ஒரு பேரை சொல்லிட்டோம்னா அதோட அர்த்தமே மாறிடுது அல்லவா? சிவமுக்கு பதிலாக வேறு பேர் வந்துடுதுல்ல, அப்போ அது என்ன ஆகும்? அப்போ உச்சரிப்பே மாறிடுதுல்ல. இதை தான் மேடம் சொன்னாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மந்திரங்கள் உச்சரிக்கும் போது கவனத்தோடு பண்ணுங்கள். ஏன் பெரியவங்க வந்து மந்திரங்கள் வந்து உச்சரிக்கும் போது குருவை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்கன்னா, உங்களை அறியாமல் சில தவறுகள் பண்ணுவீங்க. அப்போ தவறுகள் பண்ணும்போது அதை திருத்தக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. இதுக்காக யூடியூப்பில் சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அந்த உச்சரிப்புகள் அவங்க கரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மந்திரங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு கேட்க பாருங்கள். இல்லை காண்டாக்ட் பண்ண முடியலை, அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நேராக போய் சிவாலயத்துலேயோ, இல்லை நீங்கள் நம்பக்கூடியவர் வந்து சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், இல்லைன்னா பெருமாளாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து அந்த மந்திரங்களை ஃபஸ்ட்டு ஜபம் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் அவங்கள்ட்டயே ஒரு குரு தட்சணையாக 100 ரூபாயா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், காசு பெருசு இல்லை. பட் அந்த குரு தட்சணையை கொடுத்துட்டு அந்த மந்திரங்களை கற்றுக்கோங்க. கற்றுட்டு அதுக்கப்புறமா சிவாலயங்கள்லையோ, இல்லை நீங்கள் சிவனை வழிபடுறீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இந்த மந்திர சாதனைகள் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பலிக்கும். பட் உச்சரிப்புகளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வரக்கூடிய அந்த சந்திர கிரகண காலங்களில் தயவு செஞ்சு மந்திர ஜபங்கள் நிறைய பண்ணுங்கள். நல்ல தாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் போகாதீங்க. அந்த யூடியூப்பில் போய் கண்ணாப்புண்ணான்னு விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது 1000 மடங்கு வரும், சரிங்களா? அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். அதனால தான் சில நேரங்களில் கோயிலை கூட மூடி வச்சுருவாங்க. காரணம் என்னென்னா அதெல்லாம் வேண்டான்றனால தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு அந்த சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரப்படி சில கணக்குகள் இருக்குது. பட் இருந்தாலும் சுவாமி வழிபாடாக இன்றைக்கி நிறைய பண்ணுங்கள். நம்மளோட நேயர்கள் எல்லாமே சுபிட்சமாக இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். ஒரு தடவை பண்ணால் 1000 பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்கணும். அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா.
இது 2/5/1995 ம் டிசம்பர் ராசி ரோஹிணி நட்சத்திரம் மீன லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விம்மா அவருக்காக? அவனுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், அவன் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும்னு கேட்கணும். ஓகேம்மா, நீங்க சார் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம். இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமானவர்மா. ஆனால் நட்புக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நல்ல நண்பர்கள்ட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு பழகிறது தான் அவருக்கு நன்மை கொடுக்குமா. இவர் கணக்குப்படி இவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து புரிஞ்சுக்கணும், லேட் மேரேஜ் தான் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை அந்த ராகு கேது விஷயங்கள் சம்மந்தமான பூஜைகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அந்த டயத்தில் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும், பரணி நட்சத்திரம் தரணி ஆளும், இதெல்லாம் இல்லைம்மா. அப்படிங்கும்போது இந்த 7 பொருத்தம் பார்த்தேன், 6 பொருத்தம் பார்த்தேன், அதெல்லாம் கட்ட பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி நம்ம ஒரு பையனை பார்ப்போமோ அந்த விஷயங்களுக்கு பையன் நிறைவாயிட்டாரா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்கிறதில்ல ஒரு சில அர்த்தங்கள் இருக்குமா. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஒருவேளை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை நம்மகிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி இதாக பார்த்துக்கலாம், பெய்ட் கன்சல்டேஷன்ஸ். இல்லைன்னா உங்கள் சுய ஜாதகத்தை வந்து ஜோதிடத்தை போய் பாருங்கம்மா. சில குறைகள் இருக்கும், அந்த குறைகளை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மே மாதத்துக்கு அப்புறமே நிறைய மாற்றம் வரும். தயவு செஞ்சு சொல்கிறேன், கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். நம்ம வீட்டு பொண்ணு ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுங்கம்மா. அழைத்ததுக்கு நன்றி. இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. இன்றைக்கி சாயங்காலம் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்மீக பரிசு கோயம்புத்தூருக்கு அனுப்பி வைக்கப்படுமா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. சார், அதாவது பேசுறதுக்கு நிறையா இருந்தாலும் நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு பண்ண வேண்டிய நிலைக்கு வந்திருக்கோம். சார், உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லி முடிக்கணும் சார். ஷூர். வந்து ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு நம்ம டி நகர் பசுல்லா ரோட்டில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. முறையாக பணம் கட்டி நேராக அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. அதுக்கும் நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முறையாக பணம் கட்டி நீங்கள் வந்து சந்திக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலாக, அதாவது நம்மளுடைய சொந்த யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் இந்த வாய்ப்பை தரக்கூடிய புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நம்ம நேயர்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். நன்றி சார். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.